பார்த்து வருகிறோம். அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தன் மூச்சிருக்கும் வரை தலைவர் பதவியை அவருக்கு வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், ராமதாஸ் என்ன தெரிவித்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து வருகிறார். அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தன்னுடைய மூச்சு காற்றும் அடங்கும் வரை தலைவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் என்று ராமதாஸ் திட்டவட்டமாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கார். பாமக கட்சியை தொய்வில்லாமல் நடத்துவதற்கு ஆதரவு பெருகி வருவதாகவும், குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கட்சி ஆரம்பிக்கும் போதே கூறினேன், அதை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்தையும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். கட்சியுடைய மூத்த தலைவர்களுடைய வலியுறுத்தலில் சேர்ந்ததான் அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை வழங்கியதாகவும், தினம் தினம் அன்புமணியிடம் பேசி சமாதானம் செய்து அமைச்சரவை பதவியில நீடிக்க வைத்ததாகவும், 2 வருடத்துல அன்புமணி வந்து விடுவதாக கூறியதாகவும் பழைய நினைவுகளை எல்லாம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்து வருகிறார். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும், இதை அன்புமணியிடம் கூறினால் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறுவார் எனவும், மைக்கை தூக்கி அடிக்கிறார், பாட்டிலை எடுத்து தாயை அடிக்கிறார் என்ற ஏற்கனவே தெரிவித்த விமர்சனங்களையும் இன்றைய தின செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் தெரிவித்திருக்கார். தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக கட்சியை தான் வளர்த்து பாடுபட்டதாகவும், ஆகவே கட்சியுடைய தலைவராக தன்னுடைய மூச்சு அடங்கும் வரை தானே தொடருவேன் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். நேற்றைய நிலைப்பாட்டிலிருந்து மருத்துவர் ராமதாஸ் இன்றைய நிலைப்பாட்டில் மாறி இருப்பது இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிய வருகிறது. நேற்று செய்தியாளர் பேசும்போது ஒரே ஒரு தேர்தலை தன்னுடைய தலைமையில் சந்திக்க விரும்புவதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அன்புமணியிடம் மீண்டும் தலைமை பொறுப்பை ஒப்படைத்து விடுவதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியிருந்த நிலையில இன்றைய தினம் தன்னுடைய மூச்சு அடங்கும் வரை தானே தலைவராக இருக்க போவதாக தெரிவித்திருக்கார். ஏதோ நிலைப்பாட்டில் மாற்றம் இருப்பதும், நேற்று அன்புமணி ராமதாஸ் குறித்து பேசிய நிலையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை எல்லாம் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்று மருத்துவர் ராமதாசும் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர் சந்தித்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். காயத்ரி. கோகுல், நீங்கள் சொன்னது போல நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கருத்தையும், இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது மற்றொரு கருத்தையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது கட்சியில் என்ன மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? அடுத்த கட்டமான நகர்வு என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கோகுல், நிச்சயமாக ஏற்கனவே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது 14 முறை பஞ்சாயத்து நடந்திருப்பதாகவும், குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் செய்தி துரைசாமி இருவரும் அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸை தனித்தனியாக சந்தித்து சமாதான முயற்சி ஈடுபட்ட பின்னர் இந்த பேச்சுவார்த்தை டிராவில் முடிவடைந்திருப்பதாக எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதே நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில இந்த ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலை 26 சட்டமன்ற தேர்தலை தன்னுடைய தலைமையில் தேர்தலை சந்தித்த பின்னர் மீண்டும் கட்சியுடைய தலைமை பொறுப்பை அன்புமணியிடம் வழங்க தயாராக இருக்கிறேன், அதற்கு அன்புமணி உழைக்க வேண்டும், அன்புமணிக்கு இப்போது தலைமை பண்பு இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸுக்கு எதிராக கூட்டங்களை நடத்துவது, நிர்வாகிகளை நியமிப்பது, நீக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அன்புமணி ராமதாஸும் ஈடுபட்டு வருவதால் அவருடைய நிலைப்பாட்டிலும் மருத்துவர் ராமதாசுடைய நிலைப்பாட்டிலும் சில மாற்றங்கள் இருக்கிறது. நேற்று தெரிவித்த கருத்தை விட இன்று என்னுடைய மூச்சு இருக்கும் வரை தலைவர் பதவியை தான் வைத்திருப்பேன் என்று தெரிவிக்கிறார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் நீடிக்கிறது. அன்புமணி ராமதாஸ் ஒரு நிர்வாகிகள் நியமிக்கிறார், மருத்துவர் ராமதாஸ் ஒரு நிர்வாகிகள் நீக்குகிறார். தேர்தல் நேரத்துல இது போன்று 2 மாவட்ட செயலாளர்களை ஒரே மாவட்டத்துல தலைவர் மற்றும் நிறுவனர் தனித்தனியாக நியமிப்பதால் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பமும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இன்றைய தினம் மருத்துவர் ராமதாசுடைய செய்தி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தோல்விதான் இருப்பதாகவும், எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதை காட்டுவது போல்தான் அவருடைய இன்றைய பேட்டி அமைந்திருக்கிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.